Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் தாவேகா தலைவர் விஜய் தலைமையில் அக்கட்சியின் சிறப்பு ஆலோசனை கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. இந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். அவரை தொடர்ந்து நம்முடைய நிர்வாகிகளும் கொள்கை தலைவர்களுக்கு மலர்த்து மரியாதை செய்வார்கள். அதைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பாடலுக்கு அனைவரும் எழுந்து நிற்போம். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், இந்த பொதுக்குழு கூட்டம் தொடர்பான முழுமையான விவரம். பிரகாஷ், தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் என்பது தற்போது மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் தொடங்கி இருக்கிறது. முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கப்பட்ட இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் உறுதிமொழி என்பதும் ஏற்கப்பட்டிருந்தது. அதன் பிறகாக கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த நபர்களுக்கான அந்த அஞ்சலி செலுத்துவதற்காகவும் தற்போது இரங்கல் என்பதனை தெரிவித்து வருகின்றனர் பொதுக்குழு உறுப்பினர்கள். கிட்டத்தட்ட 1800க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களுடன் இந்த பொதுக்குழு கூட்டமானது தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு விவாதங்கள் குறித்தும் அதே போல நடப்பு அரசியலை குறித்தும் தொடர்ச்சியாக விஜய் இன்னும் சற்று நேரத்தில் பேச இருக்கிறார். அதே போல அடுத்தபடியாக சிறப்பு தீர்மானங்கள் என்பதும் நிறைவேற்றப்பட இருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்படுவதாக கட்சியின் வாயிலில் தகவலின் அடிப்படையில் தெரிவித்து இருக்கின்றனர். கரூர் இரங்கல் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு, குறிப்பாக கோயம்புத்தூர் விவகாரம், மீனவர்கள் கைதுக்கான கண்டனம், SIR கண்டனம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் தற்போது நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அந்த வகையில்தான் தற்போது இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகாக ஒரு மாதம் வரையிலுமே கட்சியினுடைய செயல்பாடுகள் முடங்கி இருந்த நிலையில் தற்போது அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் பொதுக்குழு உறுப்பினர்களை சந்தித்து பல்வேறு ஆலோசனைகளையும் அதே போல அடுத்த கட்டமாக கட்சியினுடைய நகர்வுகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்தும் விவாதிக்கப்பட இருக்கிறார். அந்த வகையில் தற்போது இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் என்பது தொடங்கப்பட்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ். கொள்கை பாடல். மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் தாவேகா தலைவர் விஜய் தலைமையில் அக்கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. அதனை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். தாவேகா தலைவர் விஜய் தலைமையில் அக்கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. கரூர் சம்பவத்திற்கு பின் நடைபெறும் தாவேகாவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இதுவாகும். கட்சியின் அடுத்த கட்ட நகர்வு, செயல்பாடுகள் குறித்து முக்கிய ஆலோசனையானது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. 1800க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.